வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் மதிய நேர செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். தங்க விலையில் தொடர் மாற்றம், நகை வாங்க உள்ளோருக்கு முக்கிய அறிவிப்பு. பாழடைந்த காணியிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட இளைஞன். கடவுச்சீட்டு பெற செல்லவிருப்போருக்கு வெளியான முக்கிய தகவல். மின்சார வேலியில் சிக்குண்டு இருவர் பரிதாபமாக உயிரிழப்பு. தேர்தல் பிரச்சார பணிகள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றது. இதன் அடிப்படையில் நேற்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 9,74,398 ரூபாவாக காணப்படுகின்றது. அத்தோடு 24 கேரட் தங்கம் கிராம் 34,380 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேவேளை 24 கேரட் தங்க பவுன் 2,75,000 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேபோல 22 கேரட் தங்கம் கிராம் 31,520 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 22 கேரட் தங்க பவுன் 2,52,150 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 26 கேரட் தங்கம் 1 கிராமின் விலை 30,090 ரூபாவாக பதிவாகியுள்ளது. மேலும் 21 கேரட் தங்க பவுன் நேற்றைய தினம் 2,40,700 ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாழடைந்த காணியிலிருந்து வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் ஆணொருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த சடலம் கல்கிசை காவல் பிரிவிற்குட்பட்ட ஹுலுதாகொட வீதியில் உள்ள வீடொன்றிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் ரத்மலானை மஹிந்தாராம வீதியைச் சேர்ந்த 23 வயதுடையவர் என காவல்துறையினர் தெரிவித்தனர். அவர் கடந்த 30ஆம் திகதி இரவு வீட்டை விட்டு வெளியேறியிருந்த நிலையில் வீடு திரும்பாத காரணத்தினால் இது குறித்து அவரது சகோதரர்களில் ஒருவர் கல்கிசை காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார். சடலம் நீதவான் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் பிரேத பரிசோதனைக்காக கழுபோவில வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. கொலைக்கு காரணமான சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக கல்கிசை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஒரு நாள் சேவையில் கடவுச்சீட்டு பெற்றுக்கொள்வதற்காக 24 மணி நேரம் செயற்படும் சேவை எதிர்வரும் 5, 6 மற்றும் 7ஆம் திகதிகளில் நிறுத்தப்படும் என குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் அறிவித்துள்ளது. பதில் குடிவரவு குடியகழ்வு ஆணையாளர் நாயகம் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார். அத்துடன் குறித்த திகதிகளில் ஏனைய சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் இடம்பெறும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி தேர்தலை முன்னிட்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பதில் குடிவரவு குடியகழ்வு ஆணையாளர் நாயகம் மேலும் கூறியுள்ளார். திருகோணமலையில் மின்சார வேலியில் சிக்குண்டு இருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இச்சம்பவம் திருகோணமலை ஈச்சிலம்பற்று போலீஸ் பிரிவில் உள்ள சூரநகர் பகுதியில் நேற்று முன்தினம் மாலை இடம்பெற்றுள்ளது. வயலுக்கு போடப்பட்ட யானை பாதுகாப்பு மின்சார வேலியை சரி செய்து கொண்டிருந்த போது இளைஞனுக்கு மின்சாரம் தாக்கியுள்ளது. இதன் பின்னர் மின்சாரம் தாக்கி கீழே விழுந்து கிடந்தவரை காப்பாற்ற முற்பட்ட மற்ற நபரும் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த இருவரும் மாமன் மருமகன் முறையுடையவர்கள் என தெரிய வருகிறது. குறித்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் சடலங்களை மூதூர் நீதவான் நீதிமன்ற நீதிபதி தஸ்னீம் ஃபவுசான் நேற்றிரவு பார்வையிட்டு பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஈச்சிலம்பற்று போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். எதிர்வரும் 6ஆம் திகதி இடம்பெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான பிரச்சார பணிகள் இன்றைய தினம் நள்ளிரவுடன் நிறைவடைய உள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். வாக்கெடுப்பு நடத்தப்படுவதற்கு 48 மணித்தியாலங்களுக்கு அதாவது இன்றைய தினம் நள்ளிரவு 12 மணிக்கு முன்னதாக தேர்தலில் போட்டியிடும் அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் சுயாதீன குழுக்கள் வேட்பாளர்கள் தங்களது பிரச்சார பணிகளை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். தேர்தல் பிரச்சார பணிகள் நிறைவடைந்ததன் பின்னரான காலத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபடுவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தங்க விலையில் தொடர் மாற்றம், நகை வாங்க உள்ளோருக்கு முக்கிய அறிவிப்பு. பாழடைந்த காணியிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட இளைஞன். கடவுச்சீட்டு பெற செல்லவிருப்போருக்கு வெளியான முக்கிய தகவல். மின்சார வேலியில் சிக்குண்டு இருவர் பரிதாபமாக உயிரிழப்பு.
தேர்தல் பிரச்சார பணிகள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.